ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி சமையல். வாங்க இன்றைக்கி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தலப்பாக்கட்டி பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம சீரக சம்பா ரைஸ் எடுத்து ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த பிரியாணிக்கு வேறு எந்த அரிசியும் சேர்க்கக்கூடாதுங்க, சீரக சம்பா அரிசி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். அடுத்தது நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் பிரியாணி மசாலா இருக்குது, அது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மசாலா வறுக்க தேவையில்லை, நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே அரைச்சிடலாம். முதல்ல பட்டை ஒரு 3 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சுருள் பட்டை எடுத்துருக்குறேன். இதை உடச்சி சேர்த்துக்கலாம். லவங்கம் 10, ஏலக்காய் ஒரு 6 நம்பர் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை ஒரு 2 நம்பர் சேர்த்துக்கலாம், உடச்சி சேர்த்துக்கலாம். ஸ்டார் பூ ஒரு 2 சேர்த்துக்கலாம். ஜாதி பத்திரி ஒரு 2 நம்பர். கல்பாசி ஒரு டேபிள் ஸ்பூன். சீரகம் ஒரு டீஸ்பூன். சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன். மிளகு ஒரு டீஸ்பூன். முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். வரமிளகாய் ஒரு 4 நம்பர். மராட்டி மொக்கு ஒரு 2 நம்பர். ஜாதிக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன் திருகி சேர்த்துக்கலாம். நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம். கடைசியாக முந்திரி ஒரு 10 நம்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பவுடராக அரைச்சிக்கலாம். தலப்பாக்கட்டி பிரியாணி மசாலா அரைச்சாச்சுங்க. இப்படி தான் இருக்கும். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம இன்னொரு மசாலா அரைச்சிக்கலாம். இது 1/2 கிலோ அளவுக்கு சொல்கிறேன் நான். ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 50 கிராம் இல்லைன்னா 1/2 கப் பூண்டு, 1/2 கப் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா சேர்த்து தண்ணி சேர்க்காம கெட்டியான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு மசாலா பேஸ்ட் அரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இதை 1/2 கிலோ அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் 1 கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் இந்த அளவு நீங்கள் அப்படியே டபுளாக எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பிரியாணி தாளித்து விட்டுடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. மட்டன் மட்டும் நம்ம இப்போது ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம ரைஸை தம்மில் போட்டு வேக வச்சுக்கலாம். குக்கர் சூடானதுமே ஒரு 100 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இந்த பிரியாணிக்கு நமக்கு 1/2 கிலோ பிரியாணிக்கு ஒரு 50 ml நெய் தேவைப்படும். அதுலேருந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். மீதியை நம்ம கடைசியாக தம் போடும்போது சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. வெங்காயம் நல்லா பொரியட்டும். வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு பொரிஞ்சதுமே ஒரு 1/4 கப் அளவு புதினா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் மல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் மசாலா சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுமே காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச திண்டுக்கல் பிரியாணி மசாலா 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டனுக்கு 1.5 டீஸ்பூன் சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். மீதி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த தடவை செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே
தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா நல்லா வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு கூடவே ஒரு 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மசாலா கூட இந்த மட்டன் நல்லா கலந்து வரட்டும். மட்டன் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அரிசி நீங்கள் அளந்துக்கோங்க. 1 கப் அரிசினா 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் மட்டனுக்கு தனியாக எதுவும் சேர்க்க தேவையில்லை. ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால தண்ணி அவ்வளோ எடுத்துக்காது. நீங்கள் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. நான் அளந்து வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம். மூடி வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்ததுமே நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது ப்ரெஷர் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகட்டுங்க. ப்ரெஷர்லாம் சுத்தமாக போயிடுச்சுங்க. குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். மறுபடியும் நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஊற வச்ச சீரக சம்பா ரைஸ் சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. அளந்து முதல்ல சேர்த்து அதே தண்ணி தான். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் ஒரு 70% அளவுக்கு வெந்திருக்கணும். கரெக்டாக வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு வேணால் இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம் நீங்கள். அப்புறம் தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி மீதி எடுத்து வச்சுருக்கிற அந்த நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு இது மேலே நான் ஒரு வாழை இலை வச்சு தம் போட்டுறேன். இப்போ தான் உங்களுக்கு மேலே தண்ணி இறங்காது. ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சு தம் போட்டுடலாம். தவா நல்லா காஞ்சிடுச்சுங்க. பிரியாணி பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மேலே குக்கர் மூடி போட வேண்டாம். அதுக்கு பதில் ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட் வச்சுட்டு இது மேலே ஒரு வெயிட் எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷத்துக்கு தம்லேயே இருக்கட்டும். தம் போட்டு 15 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாத்திரமே நல்லா சூடாயிருச்சு. இலையை அப்படியே எடுத்துடலாம். தண்ணி கரெக்டாக வந்திருக்கு பாருங்க. அரிசி குழையவே இல்லை, கரெக்டாக வெந்திருக்குது. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோ
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி ரெடி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.